நீ மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, நீ எல்லாம் அரசியல் பேசக்கூடாது, உனக்கெல்லாம் என்ன தெரியும், மேக்கப் பண்ணுறவளுக்கு சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டான்னு. டே இன்னைக்கு நான் மேக்கப் பண்ணுறவ சொன்னது நடந்துருச்சுடா, நான் கெத்துடா. நான் சொன்னேன் தளபதி ஜெயிப்பார், உங்களை மீண்டும் தளபதி ஆட்சியில் சந்திக்கிறேன்னு சொன்னேன்டா, நான் செஞ்சுட்டேன்டா. நீங்களாம் யாரா? 2% வராது, 3% வராது, ரசிகர் கூட்டம் ஓட்டு வராது, பர்சன்டேஜ் வராது, 10 சீட்டு வராது, வந்தால் நான் அரசியலே விட்டு போயிடுறேன் என்னென்ன சொன்னீங்கடா. நீங்களாட அரசியல் நடத்துறீங்க? நீங்களா பெரிய அரசியல் வல்லுநர்கள்? ஒன்றும் பிடுங்க முடியல, ஒன்றும் நடக்கல, எல்லாமே போய் இல்லை. இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் ஜெயிச்சுட்டேன்டா இல்லைங்களா? யார் அரசியல் பேசணும், யார் அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? ஓட்டு போடுற ஒவ்வொருத்தனுக்கும் அந்த தகுதி இருக்குது, உரிமை இருக்குது இல்லைங்களா? நாங்கள்லாம் சேர்ந்ததாண்டா மக்கள் இல்லைங்களா? நீ மக்களை முட்டாள்னு சொல்லிட்டு நீ யார்கிட்டடா போய் நிற்ப? இப்போ காட்டினமா யார் முட்டாள் யார் தெளிவுன்னு. டெய்லி பணத்திமிரு நான் தான் என்றைக்கும் சொல்லுவாங்களே, என்றைக்கும் நேர்மை தான் ஜெயிக்கும். என்றைக்கும் தள்ளி போகலாம், ஆனால் கண்டிப்பாக நேர்மை தான் ஜெயிக்கும். என்னைக்கு இருந்தாலும் துரோகமும் தப்பும் திருட்டுத்தனமும் கயவத்தனமும் தோத்தே தான் தீரும். அது என்னைக்கு இருந்தாலும் எழுதி வச்சுக்கோங்க. நான் இவ்வளோ நாள் சொன்னேன்னா அதையே தான் சொல்லியிருக்கேன். நேர்மைன்னு பேசுனா நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை, கசக்குது. என்ன நேர்மை? இந்த காலத்தில் நேர்மை ஜெயிக்க முடியுமா? எந்த காலத்துலேயும் நேர்மை தான் ஜெயிக்கும்.